திரௌபதி 2 படத்தோட விமர்சனம் அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். டைரக்டட் பை மோகன்ஜி, மியூசிக் ஜிப்ரன், டிஓபி பிலிப் சுந்தர். இதுல நடிச்சிருக்கிறது ரிச்சர்ட் ரிஷி, நட்டி நட்ராஜ், வைஜி மகேந்திரன், ரக்ஷனா, பரணி, வேலா ராமமூர்த்தி, சிராக் மற்றும் பலர். படம் வந்து என்ன, திரௌபதி 2 அப்படின்னு வச்சிருக்காங்களே, திரௌபதி 1ஓட கனெக்ஷன் இருக்கானா? அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீஇன்கார்னேஷன் மாதிரியான ஒரு ஸ்டார்ட். பீரியட் ஃபிலிம் அது வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா 10 கோடிக்குள்ள பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 கோடிக்குள்ள இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் அது ஒரு 31 நாளுக்குள்ள எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் மோகன்ஜி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சல்யூட் சொல்லிடணும். டெக்னிக்கலி அவரோட படங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இதுலயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், இந்த பூனா வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப் காமிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காங்க. அந்த என்கோடி பாட்டு வந்து ரொம்ப நல்லா விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இனிஷியலா நோட்டீஸ் ஆகக்கூடிய விஷயம். சரி, படம் வந்து என்ன அப்படின்னா வந்து இன்வேடர்ஸ், அதாவது இந்தியாவில் வந்து இருக்கிற இன்வேடர்ஸ், அது பிரிட்டிஷா இருக்கட்டும் இல்லை முகல்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து இந்த சைட்ல இருக்கிற பிரிட்டிஷ் இல்லாம இந்த சைடா இருக்கக்கூடிய இவங்களை வந்து எடுத்து அதை வச்சு வந்து ஒரு படம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நம்ம என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கோம், அவங்களோட பர்டிகுலர் இதுல வந்து என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து மெயினா வந்து சொல்லியிருக்காங்க படத்துல வந்து. நல்ல நோட்டிசபிளா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த மேக்கிங் தான். இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்ல கொடுக்க முடியும் அப்படின்னா வந்து இது வந்து நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கவும் வந்து வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதனால ஒரு ஒர்க்கிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தாண்டி வந்து கதையில என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரு சில இன்வேடர்ஸ் வராங்க. இன்வேடர்ஸ் ஏன் இன்வேடர்ஸ் மட்டும் சொல்றேன், ஏன் அவங்களை வந்து அடையாளப்படுத்தி சொல்லலை அப்படின்னா வந்து அது அவரோட நோக்கம் இல்லை. அதனாலதான் நம்மளும் ஒரே வந்து இது பண்றோம். இன்வேடர்ஸா தான் காமிச்சிருக்காங்க. இன்வேடர்ஸ் வராங்க, வந்து நம்ம நாட்டு நம்மளோட தங்க சிலைகள் இதெல்லாம் எடுத்துட்டு வெறும் கற்களை விட்டுட்டு அந்த மாதிரி நம்மளோட வளங்கள் எல்லாம் வந்து சூறையாடுது. அதுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம பாரம்பரியமா முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி போராடி இருக்காங்க, என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு நம்ம ஜாலியாக போய் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம்னா அதுக்கு நம்ம பின்னாடி என்ன வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். கிட்டத்தட்ட அவரோட ப்ரீவியஸ் படங்கள்லேருந்து மாறி வந்தாலும் வந்து இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்டு அவங்க யார் அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்றத வந்து அவர் யூஸ்வலா யாருக்காக அவர் வந்து நின்று பேசுறாரோ அவங்க சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றது வந்து ஓகே தெரியுது. பட் அதை தாண்டி ஏதாவது இருக்கா, இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்றாங்களா, இல்லை இந்த ரிலீஜன் தப்பு அந்த ரிலீஜன் தப்புன்னு சொல்றாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நடந்ததான் வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியா அந்த வில்லனை வந்து ஹீரோ சாவடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதுல வந்து உண்மையாவே இந்த மாதிரி சாவடிச்சாரா, இவர் தான் அந்த காடவராயர் தான் இவர் சாவடிச்சாரா, அந்த கேள்விகள் எல்லாம் வந்து அது ஆடியன்ஸோட இது. மெயினா வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுத்து ஒரு பீரியட் ஃபிலிமோ ஒரு 31 நாளுக்குள்ள வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்கன்றது வந்து ஒரு பிரில்லியன்டான விஷயம். அதை தாண்டி என்ன ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, படம் வந்து எங்கேஜிங்கா இருக்குமா, ஓகே பீரியட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப் காமிச்சிடலாம், ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துடலாம். பட் அது எவ்வளவு தூரம் எங்கேஜிங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்லாவே எங்கேஜிங்கா இருக்கு. அழகா கதையை கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு அழகா செட் பண்ணி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு 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 மாதிரியான ஒரு கான்ஃபிளிக் மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோக்கு ஒரு பர்பஸ் இருக்கிற மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த சாக்ரிஃபைஸ்க்கு வந்து ஒரு மோனோலாக் மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கடைசியா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பாட்டும் வந்து அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ஜிப்ரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் முக்கியமா வந்து ரொம்ப அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதெல்லாம் வந்து நோட்டிசபிளா இருக்கக்கூடிய விஷயம். இதை வந்து மெயினா இன்னொரு விஷயம் வந்து ரிச்சர்ட் ரிஷி அவர்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ். அதுல வந்து இந்த ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு, ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நிறைய ஃபைட்ஸ் இருக்கு, அதுல ஒரு சில ஃபைட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து நோட்டிசபிளா இருக்கக்கூடிய விஷயம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல, அது கண்டிப்பா வந்து சொல்லி ஆகும். அண்ட் ரக்ஷனா அவங்களுக்கும் வந்து அந்த எப்படி ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாரோ அப்படிங்கும்போது அவங்களோட அந்த ஒரு வேரியேஷன் காமிக்கிறது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வில்லன் அவரும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிலீவபுளா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து எங்க டிக் வாங்கும் எங்க டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்கிங். இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து தாராளமா வந்து இந்த படம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பா வந்து மேக்கிங்ல டிக் வாங்கும். அண்ட் முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி ஒரு கதை டச் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ், அதை வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காம ஒரு என்கேஜா ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு டாஸ்க். கன்சிடரிங் த பட்ஜெட் இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. ஸோ மோகன்ஜி அவர்களோட டைரக்ஷன் வந்து டிக் ஆகும். ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் ரிஷி, ரக்ஷனா, அதுக்கப்புறம் பரணியா இருக்கட்டும்,
சின்ன ரோலாக இருந்தாலும் வைஜி மகேந்திரன் அவர்கள் அந்த நம்பகத்தன்மையை அவரோட கேரக்டரைசேஷனில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், மற்றவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் வந்து வாங்கும். மியூசிக் ஒரு பெரிய பில்லர் அண்ட் அந்த சாங் வந்து ஒரு பெரிய எவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தது அப்படின்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த படத்தில் வரக்கூடிய வெர்ஷன் ஆஃப் சாங்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்கேஜிங்காகவும் இருக்கு படம். இதெல்லாம் டிக் வாங்குறாங்க. டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து ஒரு சில கேள்வி தான். இது எவ்வளோ தூரம் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து ப்ராப்பராகவே எடுத்திருக்காங்க, இது வந்து இப்படி இருந்ததா, இது அப்படி இருந்ததா, வந்து அப்போ இவங்களை மட்டும் நம்ம வந்து குறை சொல்ற மாதிரி ஆயிடாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் அதிலே படத்துல இருக்கு. வந்து இந்த பரணி அவர்களோட கேரக்டர்ல அந்த டைலாக்ஸ் வரதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து வெறும் இதை மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னா வந்து இந்த மரண தண்டனைக்கு நட்டி அவர்கள் சொல்லக்கூடிய டயலாகா இருக்கட்டும், அதெல்லாம் அங்கங்க வந்து இருக்கு. அதுக்கான பதில் நம்ம கேட்கறதுக்கான பதில் அங்கங்க வந்து வச்சிருக்காங்க. பெருசா டிக் வாங்காத இடம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு கிராண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கலாம். டிக் வாங்காம போறதுக்கு அந்த இடம் நீங்க யோசிக்கலாம். பட் இந்த பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கிறதே வந்து இட்ஸ் வந்து ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான். ப்ரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, நடிச்சவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இது வந்து ஒரு திருப்திகரமான ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் இது. ஸோ அதனால இந்த இடம் ஒரு சில நீங்க யோசிக்கலாம். பட் கம்பேரிசனும் இருக்கலாம். வந்து இவங்க அப்படி எடுக்கிறாங்களே, அவங்க எப்படி எடுக்கிறாங்களேன்னு சொல்லி இவர் வந்து இப்பதான் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி வந்து ஒரு 5வது படத்துலேயே வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் கொடுக்குறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு, இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்காரு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த லீக் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த லீக் ஆஃப் இதுக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் உள்ள வந்துட்டே இருக்காரு. இன்னும் போக 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 அவர் வந்து பெட்டர் ஆக போறாரு. அது நல்லாவே தெரியுது. இந்த படம் வந்து நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா உங்க ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட டிக்ஸ் 3.5 அவுட் ஆஃப் 5. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.